ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம் அப்படின்னா, திருப்பதி தேவஸ்தானம் லேட்டஸ்டா 2 பிரஸ் ரிலீஸ் வந்து கொடுத்திருக்காங்க. குறிப்பிட்ட சில தரிசனங்கள் அந்த நாட்கள்ல வந்து கேன்சல் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அதை பத்தின அப்டேட்டை டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல எந்த ஒரு அப்டேட்டுமே சீக்கிரமா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது அபிஷியலா வரக்கூடிய எல்லா பிரஸ் அப்டேட்டும் நம்ம சேனல்ல உடனுக்குடனே அப்டேட் ஆகுது. சோ நம்ம இன்னைக்கான அப்டேட் பாக்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஃப்ரீ தரிசனம் எப்படி இருக்கு அப்படின்ற அப்டேட் பார்த்துடலாம். நேத்து வந்து ரொம்பவே டைம் வந்து குறைஞ்சிருக்கு, கூட்டம் நார்மலா இருக்கு அப்படின்ற அப்டேட் நான் கொடுத்திருந்தேன். அதே மாதிரி டிடியோட பிரஸ் அப்டேட்ல பாத்தீங்கன்னா அவங்க அப்ராக்சிமேட்டா 8 மணி நேரம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு நிலவரப்படி இலவச தரிசனம் இன்னைக்கு 19ஆம் தேதி. இன்னைக்கு இலவச தரிசனம்னு எடுத்துக்கிட்டோம்னா 8ல இருந்து 11 மணி நேரம் ஆகுது அப்படின்றது அப்டேட் ஆகி இருக்கு. மினிமம் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா 8 மணி நேரம், சிலருக்கு 10 மணி நேரம் ஆகுது. ரொம்பவே கூட்டம் வந்து குறைவா இருக்கு. ஸோ இன்னைக்கு நாளைக்கு யாராவது பிளான் பண்ணிருக்கீங்கன்னா தாராளமா போயிட்டு வாங்க. புரட்டாசிக்கு அப்புறமா உங்களுக்கு இலவச தரிசனம் வந்து ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ஆயிடுச்சு. அதுதான் இன்னையோட அப்டேட்டா இருக்கு. 300 ரூபாய் தரிசனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 மணி நேரத்துல இருந்து 3 மணி நேரம் ஆகுது அப்படின்றது அப்டேட்டா இருக்கு. ஸோ கண்டிப்பா மிஸ் பண்ணாம இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி போயிட்டு வாங்க. ரொம்பவே ஃப்ரீயா இருக்கு. வெளியில எல்லாம் எங்கேயுமே பாத்தீங்கன்னா எத்தனை கிலோமீட்டருக்கு லைன் கிடையவே கிடையாது. வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்லயே பாத்தீங்கன்னா 20 கம்பார்ட்மெண்ட் தான் இது வந்து ஃபில் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவுட் சைட் லைன்லாம் எதுவுமே கிடையாது. அடுத்ததான் என்ன பிரஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்கன்றத நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். 24ஆம் தேதியும் 25ஆம் தேதி நவம்பர் 8ஆம் தேதி எல்லாம் வந்து விஐபி பிரேக் தர்ஷன்ஸ் வந்து கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. கேன்சல் பண்றதாவும் சொல்லியிருக்காங்க. விஐபி தரிசனம் மட்டும் இல்லாம 300 ரூபாய் தர்ஷன், ஸ்ரீவாணி தர்ஷன் இந்த மாதிரி எல்லா தரிசனமுமே கேன்சல் பண்ணியிருக்காங்க. இன்னைக்குதான் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் 19ஆம் தேதி தான் இந்த அப்டேட் இப்பதான் வந்திருக்கு. ஸோ அதுதான் உங்க கூட நான் வந்து ஷேர் பண்றேன். நம்ம சேனல்ல எப்பயுமே பாத்தீங்கன்னா டிடிடில இருந்து எந்த ஒரு அப்டேட் வந்துச்சுனாலும் உடனே வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ விஐபி பிரேக் தர்ஷன் வந்து 24ஆம் தேதி, 25ஆம் தேதி, 8ஆம் தேதி வந்து கேன்சல் பண்றதா சொல்லியிருக்காங்க. 24ஆம் தேதி தீபாவளி அன்னைக்கு தீபாவளி ஆஸ்தானம் வந்து நடக்குது. அதனால அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேன்சல் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த விஐபி தர்ஷன்ல வந்து ரெக்கமெண்டேஷன் லெட்டர் மூலமா போறவங்களுக்குமே இந்த கேன்சலேஷன் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அன்னைக்கு நாள்ல நீங்க விஐபி தர்ஷன் வந்து போக முடியாது. 25ஆம் தேதி வந்து சூரிய கிரகணம், சந்திர கிரகணம். ஸோ வந்து 25, 8ஆம் தேதி அந்த கிரகணம் அப்படின்றனாலையும் அன்னைக்கும் விஐபி தரிசனம் வந்து கேன்சல் பண்ணப்படுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அக்டோபர் 24ஆம் தேதி தீபாவளி ஆஸ்தானம் திருமலை டெம்பிள்ல நடக்கிறனால விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்ஸ் வந்து நாங்க கேன்சல் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. நோ ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் வந்து 23ஆம் தேதியே கொடுத்தாதான் நீங்க 24ஆம் தேதிக்கான தர்ஷன்ஸ் வந்து பார்க்க முடியும். ஸோ அன்னைக்கு 23ஆம் தேதி எந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டரும் நாங்க வந்து அக்செப்ட் பண்ண மாட்டோம், எல்லாமே கேன்சல் பண்றோம் அப்படின்றது தான் செகண்ட் அப்டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ சிமிலர்லி பாத்தீங்கன்னா 25ஆம் தேதி காலையில 8 மணில இருந்து நைட்டு 7:30 மணி வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 12 மணி நேரம் வந்து திருப்பதி தேவஸ்தானத்தோட கோவில் கதவுகள் வந்து சாத்தப்படுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்குமே உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் வந்து முத நாள் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. 24ஆம் தேதி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ உங்களுக்கு 24, 25 அந்த 2 நாளுமே விஐபி பிரேக் தர்ஷன்ஸ் வந்து கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. 24ஆம் தேதி 300 ரூபாய் தர்ஷன் எல்லாமே இருக்கு. தீபாவளி அன்னைக்கு தாராளமா நீங்க வந்து போகலாம். 25ஆம் தேதி மட்டும் பாத்தீங்கன்னா எந்த தரிசன டிக்கெட்டுமே கிடையாது. ஸோ ஸ்ரீவாணியில வரக்கூடிய அந்த டொனேஷனுக்கான தர்ஷன், 300 ரூபாய் தர்ஷன், 500 ரூபாய் தர்ஷன், அதே மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான தர்ஷன், இன்ஃபேன்ட் தர்ஷன் இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்பெஷல் தரிசனமுமே அன்னைக்கு வந்து கிடையாது. ஸோ அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நைட்டு 7:30 மணிக்கு மேல கோவில் கதவுகள் வந்து திறந்ததுக்கு அப்புறமா இலவச தரிசனத்துக்கு மட்டும்தான் அனுமதி அப்படின்றதையும் கண்டிப்பா டிவோட்டிஸ் வந்து பாத்துக்கோங்க. ஸோ இந்த விஷயத்த வந்து நோட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நவம்பர் 8ஆம் தேதியும் வந்து பாத்தீங்கன்னா கிரகணம் அப்படின்றனால நவம்பர் 7ஆம் தேதி வந்து உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் எதுவுமே வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்றதையும் அடுத்த ஒரு அப்டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அவங்க லேட்டஸ்டா கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனா இருக்கு. 24ஆம் தேதி தாராளமா போங்க. அன்னைக்கு விஐபி தரிசனமும் இல்லை அப்படின்றனால ஓரளவுக்கு உங்களுக்கு ஃப்ரீயா தான் இருக்கும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி அன்னைக்கு திருமலை கோவில்ல தீபாவளி ஆஸ்தானம் அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். இதை பத்தி டீட்டெயிலா வந்து கொடுத்துருந்தாங்க. அடுத்த பிரஸ் அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்சானூர் டெம்பிள் வந்து இந்த 25ஆம் தேதி கிரகணம் அன்னைக்கு நவம்பர் 8ஆம் தேதியும் வந்து க்ளோஸ்ல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, நான் 25ஆம் தேதி காலையில வந்து போகலாம்ல, ஈவினிங் தான் வந்து தரிசனம் அதாவது இந்த கிரகணம் வருது, அதனால காலையில வந்து அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்லயே கேட்டிருந்தாங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா மேபி எல்லா கோவிலையும் அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஆனா திருச்சானூருக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலா கொடுத்துருக்காங்க. ஸோ 25ஆம் தேதி விட்டுட்டு நீங்க அதுக்கப்புறம் போறது ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஸ்ரீ பத்மாவதி அம்மாவாரி டெம்பிள் திருச்சானூர்ல இருக்கிறதும் 25ஆம் தேதியும் நவம்பர் 8ஆம் தேதியும் வந்து
இந்த கிரகணம்னால அந்த 2 நாளும் வந்து க்ளோஸ்ல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு நாள்ல இருக்கக்கூடிய ஆர்ஜித சேவா, விஐபி பிரேக் தர்ஷன், ஸ்பெஷல் தர்ஷன் இது எல்லாமே வந்து இந்த நாட்கள்ல கேன்சல் செய்யப்படுது. டிவோட்டிஸ் வந்து இதை நோட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ க்ளோசிங் டைம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில 8 மணில இருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ்ல இருக்கும்னு சொல்லிட்டு கீழே வந்து இங்க தெலுங்குல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. மேல இங்கிலீஷ்ல வந்து அந்த டைமிங் வந்து அவங்க அப்டேட் பண்ணல. அதனால உங்களுக்கு இந்த திருமலா கோவில் தேவஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்க கோவில் எப்படி க்ளோஸ்ல இருக்குமோ சேம் அதே மாதிரி திருச்சானூர் கோவிலும் 25ஆம் தேதியும் நவம்பர் 8ஆம் தேதியும் க்ளோஸ்ல இருக்குன்ற அபிஷியல் அப்டேட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ 24ஆம் தேதி யாராவது போறதுக்கு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா தாராளமா போயிட்டு வாங்க. 25ஆம் தேதி லோக்கல் டெம்பிள்ஸ்க்கு ஏதாவது போற பிளான் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து முதல் நாள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, இல்லைனா போஸ்ட்போன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இதுதான் லேட்டஸ்டா அவங்க இன்னைக்கு கொடுத்துருக்கக்கூடிய அப்டேட்டா இருக்கு. ஸோ இந்த திருச்சானூர் க்ளோஸ்ட் அப்படின்றது நேத்தே அவங்க வந்து அபிஷியலா அப்டேட் பண்ணிட்டாங்க. தீபாவளி அன்னைக்கு 24ஆம் தேதி உங்களுக்கு தீபாவளி ஆஸ்தானம் திருமலையில நடக்குது. ஸோ இதுதான் லேட்டஸ்டா அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனா இருக்கு. இலவச தரிசனம் ஓரளவுக்கு நார்மலா தான் இருக்கு. தர்ஷன் போறவங்க கண்டிப்பா போயிட்டு வாங்க. ரூம்ஸுமே ஓரளவுக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தொடர்ச்சியா சனி ஞாயிறு திங்கள் அந்த 3 நாள் லீவ் வருது தீபாவளி. ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு லீவா தான் இருக்கும். அதனால ஓரளவுக்கு வார இறுதி நாள் கூட்டம் கொஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதனால பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ 20ஆம் தேதிக்கு மேல திருமலையில் இருக்கக்கூடிய டிசம்பர் மாசத்துக்கான ரூம்ஸ் புக்கிங் அதுக்கப்புறம் டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்டேட்ஸ் வந்து கண்டிப்பா கொடுப்பாங்க. வந்துச்சுன்னா நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் டிசம்பர் மாசத்துக்கு போறதுக்கு பிளான் பண்ணிருக்கிறவங்க டிக்கெட்டோட அப்டேட் வந்தா புக் பண்ணிக்கோங்க. இப்போ வரைக்கும் நவம்பர் மாசத்தோட 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் வரைக்கும் எல்லாம் இஷ்யூ பண்ணி முடிச்சுட்டாங்க. இனி டிசம்பர் மாசத்தோட அப்டேட் மட்டும்தான் இருக்கு. ஜனவரி மந்த்துக்கு நீங்க புக் பண்ணணும் அப்படின்னா அடுத்த மாசம் தான் அதோட நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்தடுத்த அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லேட்டஸ்டா தர்ஷன் போயிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்து போகக்கூடிய பக்தர்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ.